புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நடித்த படம். அவருக்கு குண்டடிப்பட்ட போது அன்பின் முதல்வர், அமைச்சரின் முதல்வர், சிரிப்பின் முதல்வர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால் தான் கொடுப்பது என்பதும் இல்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளலின் முதல்வர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் எமன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர் சத்யா புதல்வர்னு சொல்லி அவரோட நடித்த படங்கள் எத்தனையுமே என்னுடைய வாழ்க்கைங்கிற புஸ்தகத்தில் சிறந்த அத்தியாயம். அதில் ஒரு பக்கம் இந்த ஏவிஎம் ஸ்தாபனம் எடுத்த அன்பே. இந்த உருப்படியான யோசனையை சொல்லி கொடுத்து பணம் வாங்க சொன்னதே நான் தான். அந்த படத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கு. எம்ஜிஆர்ட்ட போய் தயங்கி ஒரு காட்சியில் சொன்னாராம், இந்த சீனில் நீங்களும் வில்லனும் பேசுகிற போது ஆர்எஸ் மனோகர் இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பேசணும் அப்படின்னாராம். யார்? கதாசிரியர். எம்ஜிஆர் சிரிச்சிட்டாராம். இதை பற்றிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன வசனம் அப்படின்னு இருக்காரு. ஆர்எஸ் மனோகர் கேட்குறாரு, என் அதிகாரத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எம்ஜிஆர், அதில் அவர் வைத்தியர், அவர் மணிமாறன் பேர், அதிகாரம் என்ன? சிலப்பதிகாரமா? காலங்காலமாக நிற்பதற்கு இதாங்க வசனம். இதை க்ளோஸ்அப்பில் போடுறாங்க. எம்ஜிஆர் படம் வந்த பிறகு அது ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டாராம். சிலப்பதிகாரம் என்பது 50 காப்பியங்களில் ஒன்று. எழுதியவர் இளங்கோவடிகள். வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறோம், சாய்ஸில் விட்டுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரே வார்த்தை சிலப்பதிகாரம் நீங்கள் சொன்னதுனால எத்தனை கோடி பேர் இருக்கிறார்களோ தமிழர்கள், அத்தனை கோடி பேருக்கு அந்த சிலப்பதிகாரம் போய் சேரும்னா, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்து ஆழம் புரியவில்லை. உங்கள் அதிகாரம் என்ன? சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு.